ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் சர்ச் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் ஏதாச்சும் கிடைக்குமா, நமக்கு லாஸ் ஆகாமல் ஏதாச்சும் ஒரு சேஃபான ஒரு ஐடியா கிடைக்குமா, ஒன்லி ப்ராஃபிட் வர மாதிரி ஏதாச்சும் ஒரு யாரும் காசு கொடுத்தா ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்களா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது ஒன்லி ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராஃபிட் லெவலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் என்னுடைய ப்ரைமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரு டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி ஒரு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஜாயின் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. சில பேர் அப்படியும் ஓகே சார், நான் லேர்னிங் பர்பஸ் தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குற கம்பெனிங்களும் அதில் ஒரு சிலர் இருக்காங்க ப்ரைமில். ஸோ அது இல்லீகல் ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம 100% ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வியூ ஒரு ஸ்டாக்ஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சொல்ல, அந்த ஸ்டாக்ஸ் மேலே நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய கவனம் பை சைடு இருக்கணுமா, சேல் சைடு இருக்கணுமா? ஓகேங்களா? சிம்பிள். இது தெரிஞ்சுக்கிட்டாவே கிட்டத்தட்ட உங்களுடைய 20-30% உங்களுக்கு நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக தன்னால் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய பார்வை மாற்றிக்குவீங்க. ஒரு ஸ்டாக்ஸு கீழே வந்துட்டு இருந்தால் உண்மையிலே சேல் பண்ணிட்டு தான் வரலாமா, இல்லை கீழே வந்ததுக்கப்புறம் பை பண்ணலாமா, இல்லை எந்த இடத்துல பை பண்ணால் சேஃபாக இருக்கும், எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் பை சேல் அப்படி ரெண்டு போட்டிருக்கேன். இது பையர்ஸோட ஏரியா மேலே இருக்கிறது. இது பையர்ஸோட ஏரியா, இது சேலர்ஸோட ஏரியா. ஓகேங்களா? இப்போ நம்ம கபடி ஆடுறோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். பையர்ஸோட ஏரியாவில் இப்போது ஒரு பையர்ஸ் பை ஐட்டம், அதாவது ட்ரெண்ட் மேலே போயிட்டுருக்கு. பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தோடனே நம்ம இந்த பக்கம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறாங்க. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பிரேக் டவுன் ஆகுது. சார் இந்த பக்கம் சேல் பண்ணலாமா அப்படின்றாங்க. யார்? என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி ட்ரைனிங் அவங்களுக்கு 45 டேஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அந்த 45 டேஸ் எல்லாம் பேக் டெஸ்ட்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சிலர் கிட்டத்தட்ட அதில் 75% சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறாங்க. அந்த 25% பேர் என்னென்னா ஷார்ட்கட் ரூட் தேடுறாங்க. அதாவது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அதெல்லாம் இவ்வளோ டஃப்பாக என்னால் முடியாது, ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் ரூட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற இந்த 25% தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. மிச்சம் 75% பேருக்கு என்ன அதில் அந்த ட்ரிக்ஸ்லாம், சில விஷயம்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த அந்த எஃபர்ட்டை செலுத்தி நம்ம எப்படி ப்ராஃபிட் எடுக்கலான்றது 75% பேருக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த 25% பேர் என்னென்னா, இந்த பிரேக் டவுனை நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ரீடெஸ்ட்காக நம்ம சேல் பண்ணி இங்கே ப்ராஃபிட் எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அதனுடைய ரிஸ்க், அதாவது அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். வரும் இல்லைன்னு சொல்ல வரல, இந்த ரீடெஸ்ட் எடுத்து இங்கே வரும் இல்லைன்னு சொல்ல வரல. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அட்லீஸ்ட் மினிமம்னா கூட உங்களுக்கு 3 to 5 இயர்ஸ் இதில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுனை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண, ஏன்னா ஸ்மால் டார்கெட் தான் வரும், அதெல்லாம் பெரிய டார்கெட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்க சார் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வரும். ஸோ மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் எடுக்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட்டை தான் உங்களால் கேட்ச் பண்ண முடியணும்னா அதுக்கு கெப்பாசிட்டி வேணும். உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் தான் அந்த பிரேக் டவுனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒருவேளை பிகைனர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் டவுனை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி சார், அப்போ என்ன தான் சார் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பையர்ஸோட ஏரியாவில் நீங்கள் பை மூமெண்ட்டை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கவே கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட் பை ஆகிட்டுருக்கு, அதாவது நிஃப்டி ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. உங்களுடைய பர்டிகுலர் ஸ்டாக்ஸும் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. எல்லாமே அப் ட்ரெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்குறீங்க, டே சார்ட் பார்க்குறீங்க, 1 hour பார்க்குறீங்க, 15 minutes பார்க்குறீங்க, எல்லாமே அப் ட்ரெண்ட். நிஃப்டி அப் ட்ரெண்ட், உங்களுடைய ஸ்டாக்ஸ் அப் ட்ரெண்ட், எல்லாமே ஓகே, ஓவரால் அப் ட்ரெண்ட்.
ஆனால் நீங்கள் அந்த ஷார்ட் டைம் ஃப்ரேம் ஒரு 3 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ பார்க்க சொல்ல ஒரு பிரேக் டவுன் ஆகுது. நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்க, அந்த இடத்துல பிரேக் டவுனுக்கான சான்சஸ் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, அகைன் நீங்கள் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டாக்ஸ் மேலேருந்து கீழே வருது இல்லைங்களா, இந்த லைனை பிரேக் டவுன் ட்ரெண்ட் லைனு போட்டு இங்கே பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் வெயிட் பண்ண அதுக்கு ப்ரீவியஸ் லோ இருக்குது இல்லைங்களா, இந்த லோ இல்லை, அதுக்கு ப்ரீவியஸ் லோ இருக்கும், அந்த லோவை ஸ்டாப் லாஸை போட்டு இங்கேருந்து பை எடுங்க. பையர்ஸோட ஏரியாவில் நீங்கள் பை எடுத்தால் தான் அந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 80% வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா. நீங்கள் இந்த பிரேக் டவுனை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% மாறிடும். இதில் நீங்கள் பிரேக் டவுனுக்கான சான்சஸ், சேலிங் சான்சஸ் பார்த்தீங்கன்னா 50% தான் வரும். அதே மாதிரி சேலிங்கில் கூட அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சேலிங் ஏரியா இப்போ உள்ள பையர்ஸ் ஏரியா வந்து உள்ளே வந்துட்டாங்க, இப்போ வந்து சேலர்ஸ் ஏரியாவை மாறிடுச்சு. ஓகேங்களா. சேலர்ஸ் ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேம் அதே மாதிரி தான் டே சார்ட்டு, ஹவர்லி சார்ட், 15 மினிட்ஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டு டவுனாக இருக்குது, நிஃப்டியும் டவுனாக இருக்குது, பேங்க் நிஃப்டி டவுனாக இருக்குது, எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் வந்து டெம்ப்ரரி ஒரு ஸ்டாக்ஸ் இப்படி வருது, இப்படி மேலே போகுது அப்படின்னா ஓகே நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிட்டு இங்கே பை எடுக்கலாமா, இந்த ஸ்டாப் லாஸ் போட்டுனா இல்லை, சக்ஸஸ் ரேஷியோ வந்து 50% இருக்கும். அதே நீங்கள் ட்ரெண்ட் லைனை இப்படி ட்ரா பண்ணிட்டு இந்த பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணிங்க செல்லர்ஸ் ஏரியாவில்னா அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து 80% இருக்கும். ஓகேங்களா. சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. திரும்பவும் சொல்லுவேன், ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் டிப்ஸ் கிடையாது, கால்ஸ் கிடையாது, என்னுடைய வியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்ஸ் பை போக போகுது, இந்த பேங்க் நிஃப்டி சேல் போக போகுது, டார்கெட் எவ்வளோ தூரம் வரும், ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சரி, என்ன அப்படின்றது அதையும் பார்த்துலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்னு. இருங்க அதையும் காமிச்சிடுறேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அது வந்து என்னுடைய ப்ரைமில் என்ன நடக்குதோ அது வந்து ஃப்ரீயில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் தான். ஓகே. லைவ் மார்க்கெட்டில் இது மாதிரி சென்ட் பண்ணிட்டு போவேன். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும், இந்த இடத்துல டார்கெட் எவ்வளோ தூரம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் வரும். ஃபார் இங்கே போக்க பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 9:18க்கு சென்ட் பண்ணியிருந்தேன், 9:39க்கு டார்கெட் அச்சீவாக இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் இது இங்கே பாருங்கள், இது வந்து 1020 அபோவ் பை 1025 வந்து டார்கெட் வந்ததுக்கப்புறம் வந்து இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். வேறு எதுவும் கிடையாது. இது வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே தான். இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இது. இது வந்து என்னுடைய ஒரு மோட்டிவேஷ்னல் ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ப்ரைமில் என்ன நடக்குது அப்படின்றத இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். இதில் வந்து ஒரு சில டைம் இதுலேயும் வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.